தெனாலிராமனின் புகழ் நாட்டையும் தாண்டி போனது. கிருஷ்ணதேவராயர் காலத்திலேயே வடநாட்டை முகலாய பேரரசர் பாபர் ஆண்டு வந்தார். விகடகவி ராமனை பற்றியும் அறிவாற்றலை பற்றியும் எல்லோரும் பேசுகின்றனர். நான் அவரை பார்க்க விரும்புகிறேன். நாளுக்கு நாள் என் ஆவல் அதிகமாகிறது. ஒரு தூதுவனை வரவழைத்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் இந்த மடலை கொண்டு போய் கொடு. தூதுவர் விஜயநகரம் வந்து சேர்ந்தார். என்ன அது? இங்கே கொண்டு வா. ஓ, இது ஒரு அழைப்பு. ராமா, நீ விஜயநகரத்திற்கு பெருமை சேர்த்து விட்டாய். பேரரசர் உன்னை டில்லிக்கு அழைத்திருக்கிறார். பேரரசர் பாபரை சந்திக்க தயாராக. நீ அரசவையை சேர்ந்தவன் என்பதை மறந்து விடாதே. தங்க நாணய பையோடு திரும்பி வா. ராமன் கிருஷ்ணதேவராயரின் அனுமதியோடு விஜயநகரை விட்டுச் சென்றான். சில நாட்களில் ராமன் டில்லியை சென்றடைந்தான். பாபர் ராமன் வந்து சேர்ந்த செய்தியை அறிந்தார். ராமன் எந்த நேரமும் இங்கே வரலாம். ராமன் இங்கே வரும்போது யாரும் சிரிக்கக்கூடாது. மீறி சிரித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். ராமனுக்கு உயர்ந்த வரவேற்பு கிடைத்தது. இந்த நகரம் உங்களை வரவேற்கிறது. நன்றி அரசே. எங்களுடைய மன்னர் தங்களுக்கு இந்த பரிசுகளை அனுப்பியுள்ளார். தாங்கள் என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு ராமன் தன்னுடைய வழிப்பயணத்தை பற்றி நகைச்சுவை ததும்ப கூறினான். யாருமே சிரிக்கவில்லை. அவன் பல வழிகளில் முயற்சித்தும் பலனில்லை. ராமன் மனமுடைந்தான். பாபரிடம் இருந்து தங்க நாணயங்களை பரிசாக பெறாமல் எப்படி மன்னன் முகத்தில் விழிப்பதென்று வருத்தப்பட்டான். அன்று இரவு முழுவதும் மன்னர் பாபரின் மனதை கவருவது எப்படி என்று யோசித்துக் கொண்டே இருந்தான். அடுத்த நாள் வழக்கம் போல் பாபர் குதிரை உலா சென்றார். வழியில் மிகவும் வயதான ஒரு முதியவர் தரையில் பள்ளம் தோண்டிக் கொண்டிருப்பதை பார்த்தார். பாபர் குதிரையை நிறுத்திவிட்டு முதியவரை நோக்கிச் சென்றார். முதியவரே, இந்த வயதான காலத்தில் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? மன்னா, நான் இங்கு கொத்தமல்லி விதை போட போகிறேன். பாபர் சிரித்தார். நீங்கள் என்ன பைத்தியமா? உங்களுடைய உழைப்பால் கிடைக்கும் அந்த பழத்தை புசிக்கும் வரை நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டாமா? மன்னா, நான் இன்று அனுபவிப்பது என்னுடைய முன்னோர்களின் உழைப்பினால். நான் இன்று நடும் இந்த மரத்தின் பலனை என் அடுத்த வாரிசுகள் அனுபவிப்பார்கள். நீங்கள் சொல்வது சரிதான் முதியவரே. இந்த தங்க நாணயத்தை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள். இது உங்கள் வார்த்தையில் மறைந்திருக்கும் உண்மைக்கான பரிசு. நன்றி அரசே. யாராக இருந்தாலும் உழைப்பின் பலனை அனுபவிக்க சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் நான் என் உழைப்பின் பலனை இன்றே அனுபவித்து விட்டேன். இதை கேட்டதும் பாபர் மிகவும் மகிழ்ந்தார். அவர் உடனடியாக இன்னொரு தங்க நாணய பையை பரிசாக அளித்தார். ஒருவன் ஒரு மரத்தை நட்டால் அந்த மரத்தின் பழங்களை பறிக்கும் போதுதான் அவன் முழு பலனையும் அடைவான். ஆனால் நான் இன்றே 2 முறை முழு பலனையும் அடைந்து விட்டேன். நீங்கள் மிகவும் அறிவாளி. இன்னொரு பை இந்தாருங்கள். நன்றி மன்னா. பாபர் அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஒரு குரல் அவரை நிறுத்தியது. நில்லுங்கள், நில்லுங்கள் அரசே. அதனை கேட்டு திரும்பி பார்த்தார். பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த முதியவர் தன்னுடைய தாடியை அவிழ்த்துக் கொண்டிருந்தார். அது வேறு யாரும் அல்ல, ராமன் தான். பாபர் திரும்பி வந்து அந்த முதியவரை பார்த்து, இவ்வளவு நேரம் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தது நீயா? ஆம் அண்ணா, அது நான் தான். உங்களிடமிருந்து ஒரு தங்க நாணய பையை பரிசாக பெற்று வர வேண்டும் என்று எங்கள் மன்னர் விரும்பினார். அதை நான் பெற்றுவிட்டேன். நான் உன்னை பாராட்டுகிறேன். இதை எடுத்துக்கொள். இதோடு 4 பைகளாகும்.
நான் கொண்டு வந்த அனைத்து பைகளையும் உனக்கே கொடுத்து விட்டேன். நான் இப்பொழுது புறப்படுகிறேன். நன்றி மன்னா. நான் டெல்லியை விட்டு போக தாங்கள் அனுமதி தர வேண்டும். அது உனது விருப்பம். என்னுடைய வாழ்த்துக்களை மன்னருக்கு தெரிவித்து விடு. ராமன் பேரரசரின் அனுமதியோடு டில்லியில் இருந்து கிளம்பி விஜயநகரத்தை சென்றடைந்தான். ராமா, வா. பேரரசரிடமிருந்து நீ பரிசுகள் பெற்று வந்தாயா? ஆமண்ணா, ஆனால் ஒன்றல்ல, 4. மறுபடியும் நீ உன் திறமையை நிரூபித்து இந்த விஜயநகரத்திற்கு பெருமை சேர்த்து விட்டாய்.